Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம ஒரு 5.5 lakhs PC பத்தி பார்க்க போறோங்க. ஸோ நீங்க ஒரு Unreal Engine யூஸ் பண்ற யூசரா இருந்தா டெஃபினட்டா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னென்ன காம்போனன்ட்ஸ்ங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல்ல i9 ப்ராசர் 14900K. ஸோ இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் வந்ததில் 14900K இருக்கிறதுலேயே ஹை கோர்ஸ் அண்ட் த்ரெட் கவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி ஹையர் அண்ட் யூசர் ப்ராசர். டெஃபினட்டாக நீங்கள் ஹையர் அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த ப்ராசர் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராசர் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு சூட்டபிளான மதர் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசூஸில் Z790 சீரீஸில் கிரியேட்டர் PROARTங்கிற சீரீஸ் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கி வர எல்லா சீரீஸுமே DDR5 சப்போர்ட்டிவ் மதர் போர்டு தான். ஸோ அதுக்கு இந்த மதர் போர்டுமே உங்களுக்கு DDR5 வித் வைஃபை அண்ட் ப்ளூடூத் அட்வான்ஸ்ட் ஆப்ஷனோட வந்துடும். ஸோ PROCreateங்கிற சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசூஸில் கிரியேட்டருக்குன்னே ஸ்பெஷல் எடிஷனாக விட்ட ஒரு மதர் போர்ட். ஸோ அந்த மதர் போர்ட் கண்டென்ட் கிரியேஷனுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு. நான் இந்த அளவுக்கு ஹையர் அண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா அசூஸ் ROGல RTX 4090 STRIX சீரிஸ் போயிருக்கும். ஸோ 4090யோட சீரிஸ் எல்லாத்துக்குமே தெரியும். 24GB கிராஃபிக் கார்டு. நம்ம கஸ்டமர் ஃபியூச்சரில் இன்னொரு அடிஷ்னல் 4090 கிராஃபிக் கார்டும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ டோட்டலாக அதுக்கு ஆப்ஷன் செட் பண்ணி தான் நம்ம இப்போ சிங்கிள் கிராஃபிக் கார்டு ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RAM G-Skill Trident Cல 32GBயில் 4 ஸ்டிக் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ 32GB கிட் வந்து 2 கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம். 32x2. இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 6000 MHz இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைமரியாக 2TB Gen 4 SSD GB அவுரோ சீரிஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ரீட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 7300 MBPS இருக்குங்க. ஸோ ஹை லெவல் யூசர்ஸ் போக உங்களுக்கு ரெண்டரிங் ஸ்பீட் அதிகமாக வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல SSD Gen 4ல சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலர் NZXTல KRAKEN சீரிஸில் RGB LCD லிக்விட் கூலர் நம்ம டிஸ்பிளேயோட கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஷர் கேபினெட் 7000 சீரிஸ். ஸோ ஐஸ் 7000 சீரிஸ் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக 3 ஃபேன்ஸோட வருது. ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம கூலரோட ஃபேன்ஸும் இதில் ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை டீப் கூலில் 1200 வாட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 4090 கிராஃபிக் கார்டுக்கு ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட் 1200 வாட்ஸ் பவர் சப்ளை கண்டிப்பாக இன்றைக்கி வேணும். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இது கூட அடிஷ்னலாக நம்ம பார்த்தீங்கன்னா பென்கியூவில் PD சீரிஸ் அதாவது ஃபோட்டோகிராஃபிக் சீரிஸில் 32 இன்ச்சில் 4K மானிட்டர் 2 மானிட்டர் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஏன்னா கஸ்டமர் யூசேஜ் வந்து வைட் மானிட்டர் வைட் ஸ்க்ரீன்ஸோட வேணும்னாங்க 32 இன்ச்சில் 4K மானிட்டர் 2 மானிட்டர் இந்த பிசியில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிசியோட ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 lakhs வந்துருச்சுங்க. ஓவரால் இன்க்ளூடிங் 2 மானிட்டரோட சேர்த்து. ஸோ நம்ம கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கலாம். கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. Hi, I'm architect Lokesh. So இது BYOSல என்னோட 5th PC. ஸோ இந்த பிசியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இட்ஸ் ஹைப்ரிட் பிசி போத் ஃபார் CPU அண்ட் GPU இன்டென்சிவ் மாடலிங் டாஸ்க்குக்காக. ஸோ அதில் மெயினாக ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் வந்துட்டு 14900K. அது மெயின் ரீசன் 14900K சீரிஸ் எதுக்குன்னா இதில் தான் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் கோர் ப்ராசஸிங் வந்துட்டு மாடலிங் 3D மாடலிங் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக வந்துட்டு தான் மெயினாக 14900K எடுத்தது. ஸோ சைமல்டேனியஸ்லி வந்துட்டு GPUவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4090 இருக்குது. ஸோ GPU இன்டென்சிவ் மாடலிங் டாஸ்க்கு வந்துட்டு இது மெயினாக பெனிஃபிஷியல் ஆகும். மெயினாக CPU ஏன் 14900Kனா மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3ds Max ஆகட்டும், மாயா ஆகட்டும், இல்லை ஈவன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் பிளெண்டர் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சிங்கிள் கோ பெர்ஃபார்மன்ஸோடது வந்துட்டு கம்பல்சரி ஹையர் அண்ட் வேணும். ஸோ AMD வர்சஸ் இன்டெல்ல இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 14900K தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு சிங்கிள் கோ பெர்ஃபார்மன்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது கூட இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வரும்போது ஃபோட்டோஷாப்புக்கு அதாவது கிராஃபிக் இன்டென்சிவ் சில ஒர்க்ஸ் இருக்கிறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஃபோட்டோஷாப் ஆகட்டும், வீடியோ எடிட்டிங்காக வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ ஆகட்டும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன தான் 4090 போட்டாலுமே இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துக்குமே இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை.
அண்ட் எங்கள் ஃபீல்டில் ஆர்கிடெக்சரல் ரெண்டரிங் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ரெண்டரிங் இருக்குது. ஒன்று CPU இன்டென்சிவ் ரெண்டரிங், இன்னொன்று GPU இன்டென்சிவ் ரெண்டரிங். ஸோ CPU இன்டென்ஸில் வந்துட்டு வீரே, கொரோனா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்க்கும்போது இதில் 24 கோர்ஸ் இருக்கிறதுனால அதோட பெஞ்ச் மார்க்ஸும் வந்துட்டு நல்ல அவுட்புட்ஸ் கிடைக்கும். அண்ட் சைமல்டேனியஸ்லி GPU இன்டெண்டட் கோர்ஸ்க்காக வர சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், லூமியான் ஆகட்டும், இல்லை அன்ரியல் ஆகட்டும், ட்வின் மோஷன் ஆகட்டும், மென்ஸ்கேப் ஆகட்டும், இது எஃப்ஸ்டாம் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு GPU ஓரியன்டட் ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அதுக்கு 4090 வந்துட்டு இருக்கிறதுலே கோர் கவுண்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் அதுவுமே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்புட் வந்துட்டு குயிக்கராக ஃபாஸ்டராக கிடைக்கும். அண்ட் அது போக வந்துட்டு இதில் டுவல் GPU சப்போர்ட்டடும் அவைலபிள். ஸோ ஃபியூச்சரில் இன்கேஸ் இன்னொரு GPU போடணுன்னாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு மல்டி GPU சப்போர்ட்டட் சாஃப்ட்வேர்ஸ் எதாக இருந்தாலும், அன்ரியல் ஆகட்டும், இல்லை அது ரிலேட்டடான எஃப்ஸ்டாம் ரெண்டர் என்ஜின் ஆகட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு இதில் அப்கிரேட் பண்ண முடியும்.